அண்ணாமலை சொல்றாரு நான் பாடாயில் பாபுன்னு போஸ்ட் ஓட்டுவேன் அப்படின்றாரு. உதயநிதி வந்து பாரு, நீ இங்க அறிவாலயத்துக்கு எங்க வர்றது, நீ அண்ணா சாலைக்கு முதல்ல வந்து பாருங்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை வந்து அண்ணா சாலைக்கு எங்கே வரணும் சொல்லுங்க அப்படின்றாரு. சோ கிட்டத்தட்ட உதயநிதியே வந்து அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி தானே இருக்கு இப்போ. அதாவது நீங்க உதயநிதி எதற்காக கெட் அவுட் மோடி என்று நாங்கள் முழக்கத்தை முன்வைப்போம்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா சார், நீங்க எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி தர முடியும் என்று பேசிய ஒன்றிய அமைச்சரினுடைய பேச்சு எவ்வளவு பெரிய எதேச்சதிகார பேச்சு. நீங்க மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை கேட்டு பெற வேண்டியது மாநிலங்களினுடைய உரிமை. நீங்கள் ஒன்றும் பிச்சை போடவில்லை. இங்கே ஒன்றும் மாநில அரசுகள் பிச்சை பாத்திரம் இயந்தவில்லை. யாசகம் கேட்டு உங்களுடைய வாசலில் நிற்கவில்லை. உங்களுக்கு வரி செலுத்துகிறோம். கல்வி கட்டமைப்பை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்குகிறோம். கோடிக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்குகிறோம். லட்சக்கணக்கான பொறியாளர்களை உருவாக்குகிறோம். இந்த கட்டமைப்பை இங்கே ஏற்படுத்தி வைத்துவிட்டு இதை செவ்வனே நடத்துவதற்கு நிதியை தாருங்கள், எங்களுடைய உரிமையை கொடுங்கள் என்று கேட்கிறோம். எந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லுது ஒன்றிய அரசு கொடுக்கிற எல்லா அஜெண்டாக்களையும் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி பகிர்வை சீராக ஒன்றிய அரசு கொடுக்க முடியும்னு சொல்லுது. அதனாலதான் முதலமைச்சர் கேட்டார் அவருடைய அறிக்கையின் வாயிலாக, எங்கேயா சொல்லியிருக்கு அரசியலமைப்பு சாசனத்துல